என்னங்க சிவாஜி இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துக்கு சொல்லலாம். என்னன்னா, இன்னைக்கு பராசக்தி படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இதை வந்து முழுக்க முழுக்க திமுகவுடைய பிரச்சாரத்துக்காகவே எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படத்தை பார்த்துட்டு வெளியில வந்து ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, தலை தெறிக்க ஓடுறாங்க. ஐயோ அம்மா எங்களை விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்தோடைய விஷயம் என்ன அப்படின்னு பார்ப்போம். இதே காணொலியில் நம்ம பார்க்க போற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நேற்றைக்கு ஒரு தனியார் தொலைக்காட்சி விவாதத்தில் கலந்துகிட்ட தமிழ்நாடு பாஜகவின் இளைஞரணி தலைவராக இருக்கக்கூடிய எஸ்ஜி சூர்யா அவர்கள் மற்றும் நிர்வாகிகளை வந்து திமுக குண்டர்கள் அடித்ததாக வந்து ஒரு காணொலி பரவிட்டு இருக்கு. இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. ஸோ இன்னைக்கு டான் பிக்சர்ஸ் தயாரிப்புல பராசக்தி அப்படிங்கிற படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. தீ பரவட்டும் அப்படின்ற டேக்லைனை வந்து ரொம்ப நாளா வந்து இவங்க பரப்பி விட்டுருந்தாங்க. இந்த படம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வந்து திமுகவோட பொலிட்டிக்கல் அஜெண்டாக்காக எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு தான் இத்தனை நாள் வந்து விமர்சனங்கள் இருந்தது. ஏற்கனவே நேத்தியே நம்ம பார்த்தோம், ஜனநாயகனுக்கு வந்து இந்த சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கல, ஆனால் வந்து பராசக்திக்கு கிடைச்சிருச்சு. யூஏ சர்டிஃபிகேட்டோட அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. இதுலேயும் நிறைய கட்டு, இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை தூக்க சொல்லியிருந்ததா இருந்துச்சு. ஸோ எப்படியோ இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. காலையில இருந்து பயங்கர ஆர்வமாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, திமுக காரங்களை விட பாஜக மற்றும் டிவிகே காரங்க தான் இந்த படத்தோட ரிவ்யூ என்னவா வரப்போகுது. ஏன்னா ஏற்கனவே ஜனநாயகன் ரிலீஸ் ஆகலை அப்படின்ற கொலவெறியில டிவிகே காரங்க இருக்காங்க. அதோட சேர்த்து மொழி போராட்டம் அப்படின்ற பேர்ல உள்ளக்குள்ள பல டிராமாக்களை பண்ணி வச்சிருக்காங்க. என்னதான் பண்ணி வச்சிருக்கானுங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாஜக சங்கிகளும் ஒரு பக்கம் தெளிவா இந்த படத்துல என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. ஸோ இதுல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு படத்தை எடுக்க சொன்னா அதுல போட்டு திணிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து நமக்கு இந்த பெருசா இந்த படம் பார்க்குற பழக்கமெல்லாம் இல்லை. படத்தை பார்த்துட்டு வெளியே வரக்கூடியவங்கிட்ட மைக்க நீட்டுறாங்க. ஏன்னா படமாடா எடுத்து வச்சிருக்கீங்க, கன்றாவியா இருக்கு, தூக்கம் வருது, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தலை தெறிக்க ஓடுறாங்க. பெரிய கும்முடியா, தயவு செய்து கேட்காதீங்க, வாய புடுங்காதீங்க, மனுஷர படமா அது. அந்த லட்சணத்துல ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. இந்த பராசக்தி படம் அப்படிங்கிறது 1952 ஏற்கனவே சிவாஜி கணேசன் அவர்கள் நடிச்சிருந்தாங்க. எனக்கு இந்த பழைய படம் பார்க்குற பழக்கம்லாம் உண்டு. ஸோ அப்போ அதில் இந்த ஃபேமஸான டைலாக்லாம் இருக்கும், கோர்ட்ல இருந்து அவர் பேசக்கூடிய வசனம் அப்படிலாம். ஸோ இவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா, இவங்களுக்கு தேவையான கண்டென்ட் எல்லாம் உள்ள போட்டு வச்சிருப்பாங்க அப்படின்றதான் பல பேர் பல நாளா விமர்சனமா வச்சுட்டு இருக்காங்க. இந்த படத்தோட குழு இருக்கு இல்லையா, குறிப்பா வந்து படத்தோட ஹீரோவா இருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் அவர்கள், ஜெயம் ரவி அவர்கள், அப்புறம் வந்து அதர்வா போன்றவர்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீலீலா அப்படிங்கிற ஒரு நடிகை நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க யாருமே தமிழர்கள் கிடையாது. அதுலேயும் குறிப்பா சிவகார்த்திகேயன் அவர்கள் சொல்றாரு, என்னோட மொழிக்காக இந்த படத்தை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் அவர் வந்து தமிழரே கிடையாது, தெலுங்கர் அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் ஆல் ஃபைன். பட் ஆனால் இந்த நடிகர்கள் இதில் நடிச்சிருக்காங்க இல்லையா, உண்மையிலே இவங்களுக்கெல்லாம் தமிழ் ஆர்வம் இருக்கா அப்படின்ற கேள்வியை நம்ம பர்சனலாகவே எழுப்புறோம். ஏன் அப்படின்னா, இந்த நடிகர்களோ இந்த படத்தை தயாரித்தவங்களோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணவங்களோ இவங்க வீட்டு குழந்தைங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா 2 மொழியோ இல்லை 1 மொழியோ படிக்காது, தமிழை மட்டும் படித்து வளரல. ஏன்னா இந்த குழந்தைங்க எல்லாமே இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ், ஃபாரின்ல போய் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வீட்டு குழந்தைங்க மல்டிபிள் லாங்குவேஜ், குறிப்பாக அன்பில் மகேஷ் அவர்களுடைய குழந்தைலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு தான் படிக்கிறானா அந்த பையன். ஸோ நம்ம வீட்டு குழந்தைங்களையோ நம்ம ஏழை வீட்டு பிள்ளைங்களையும் தான் இந்த அரசு ஏமாத்துது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு படம் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் வாயை பொழந்துட்டு பார்க்கக்கூடாது. குறிப்பாக இந்த நடிகர்களுக்கு என்ன கேள்வினா, நாங்கள் வந்து தமிழ் மொழிக்காக பண்ணேன் அப்படின்னு சிவகார்த்திகேயன் சொல்கிறாரு இல்லையா, அப்போ தமிழை தாண்டி வேறு எந்த மொழியிலையும் நீங்கள் நடிக்க மாட்டீங்களா, எந்த மொழியிலையும் நீங்கள் ப்ரமோஷன் பண்ண மாட்டீங்களா அப்படின்ற கேள்வி எழுப்பணும். அப்படி பண்ண முடியுமா அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டிலே அப்படி ஒரு நடிகர் இருந்தார். யாருன்னா விஜயகாந்த் அவர்கள். அவர் தமிழ் மொழியில் மட்டும்தான் பேசி படம் பண்ணியிருந்தார். ஸோ இங்கே நடிக்கிறவங்க வெறும் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்காக அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் இங்கே பண்ணுறாங்க. அதில் ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவை உள்ள வச்சு திணிக்கக்கூடிய வேலையை மட்டும்தான் இவங்க பண்றாங்க அப்படிங்கிறது தான் இங்க பல பேரோட கருத்தா இருக்கு. நம்மளும் படத்தை படமா மட்டும் பார்த்தா நல்லது அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்து. ஏன்னா நம்ம குழந்தைங்க, நம்மளுடைய சமூகத்துல இருக்கக்கூடிய ஏழை குழந்தைங்களுக்கு அந்த மல்டிபிள் லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்குனா ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணி தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மும்மொழி கொள்கையோ இல்லை தாய்வழி கல்வியோ நம்ம வந்து ப்ரிஃபர் பண்றாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை மற்றவங்களோ. பட் ஆனால் திமுக அப்படிங்கிற ஒரு அரசு இருக்கு இல்லையா, தான் வீட்டு குழந்தைங்களுக்கு ஒரு லட்சணம், திமுக காரங்க நடத்துகிற பள்ளிக்கூடங்களுக்கு ஒரு லட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மும்மொழி படிக்கலாம், அவங்க என்ன வேணா பண்ணலாம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொழிக்காக போராடிய கட்சி திமுக அப்படின்னு சொல்லிட்டு அப்பட்டமாக போய் பேசுவாங்க அப்படிங்கிறது தான்
நம்ம சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கு. மேலும் இந்த பராசக்தி அப்படின்ற படத்தை ரிலீஸ் பண்றதுக்குள்ள இந்த திமுக பண்ணிட்டு இருக்கக்கூடிய அக்கப்போர் இருக்கு இல்லையா, பிளாக் மணி நடமாட்டத்தை தொட்டு இன்னைக்கு ஒரு என்ஜிஓலாம் வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் ஃப்ரீயா கொடுக்குறாங்க படத்துக்கு போறதுக்கு. ஒரு என்ஜிஓ அப்படிங்கிறது சோறு கொடுக்கலாம், இல்லாட்டா ட்ரெஸ் கொடுக்கலாம், இல்லாட்டா வந்து ஏழை பழங்க படிக்கிறதுக்கு பணம் கொடுக்கலாம், புத்தகம் கொடுக்கலாம். ஆனா சினிமா டிக்கெட்டை ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஏன்னா கூவி கூவி கூப்பிட்டு கொடுக்குறாங்க. அப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா எவனும் அந்த தேட்டருக்கு போற மாதிரி தெரியல. அந்த லட்சணத்துல தான் இந்த படம் இருக்கு. என்னங்க சிவாஜி இவ்வளவு உருட்டியும் ஒரு வயல உங்களை மதிக்கலையே அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இந்த பராசக்தி கதை இருக்கும். அதோட சேர்த்து என்ன சொல்லணும் அப்படின்னா, உண்மையிலேயே இந்த மொழிக்காக உயிரை விட்டவங்க அவங்களோட யாரையுமே இந்த படத்துல காட்டியிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் அந்த படத்தை பார்க்கல. அந்த வரலாற்றை மறைச்சு இவங்க ஒரு வரலாறு எழுதணும் அப்படின்னு இவங்களுக்கு தோதான ஒரு டைரக்டரை வச்சுதான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. உண்மையிலே மாப்போசி போன்றவர்கள், கியாபே விஸ்வநாதன் போன்றவர்கள் அப்படின்னு பல பேர் வந்து மொழிக்காக போராடி இருக்காங்க. அந்த எல்லாத்தையும் தூக்கிட்டு இவங்களோட பெயிண்ட் அடிச்சுக்கிற வேலையை செய்யறதுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் இந்த பராசக்தி. அதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு இன்னைக்கு பல்ல இழிச்சிருச்சு. இதுல வன்மமா இருந்துதான் ஜனநாயகன் படத்தை வரவிடாம பண்ணாங்க அப்படின்ற ஒரு பக்கம் ஒரு டாக்கும் இருக்கு. ஸோ எது எப்படியோ இந்த படம் வந்து காலி. அடுத்து என்ன அப்படின்னா, நேற்றைக்கு ஒரு விவகாரம் நடந்துருந்துச்சு. நேற்று நைட்டு இந்த காணொலி வந்து பயங்கர வைரலா போயிருந்தது. குறிப்பா நிறைய பாஜக தலைவர்கள் வந்து இதுக்கு கண்டனம் போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, நீங்க பேசக்கூடாது, நீங்க அப்படியான கண்ணியமற்ற வார்த்தைகளை நீங்க முதல்ல பயன்படுத்தாதீங்க. தந்தி ஆபீஸ்ல வந்து ஒரு விவாத மேடையானது நடக்குது. அந்த விவாத மேடையில வந்து தமிழ்நாடு பாஜகவின் இளைஞர் அணி தலைவராக இருக்கக்கூடிய எஸ்ஜி சூர்யா அவர்கள் கலந்துக்கிறாங்க. குறிப்பாக இந்த மாதிரியான விவாதங்கள் யூஸ்வலாக வந்து தந்தி ஆஃபீஸில் நடக்கும். நானே பர்சனலாக போய் அட்டன் பண்ணியிருக்கேன். இங்கே எந்தெந்த கட்சி சார்பாக பேச வராங்களோ அந்தந்த கட்சி சார்பாக தொண்டர்கள் வருவாங்க. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படின்ற மாதிரி அந்த ஆடிட்டோரியம் அப்படிங்கிறது நான் பர்சனலாக போனதுனால சொல்கிறேன். கொஞ்சம் பேர் தான் அகாமடேட் பண்ண முடியும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 150 பேர் அடைச்சி வச்சாலே அவ்வளோதான். 100 பேருன்றதே ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப சஃபகேட்டிங்காக இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஃபுல்லாக சுற்றி கேமரா லைட்லாம் இருக்கும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா விவாதம் நடக்குது. அந்த இடத்துல பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய செந்தில்வேல் அவர்கள் பேசும் பொழுது யாரோ வந்து ஆபாசமா கமெண்ட் பண்ணிட்டாங்க, இல்லை ஏதோ கமெண்ட் பண்ணிட்டாங்க, அதனால நான் பேச மாட்டேன் அப்படின்னு கோச்சிக்கிட்டு அவர் வெளியில வந்துட்டதாகவும், அதன் பிறகு வந்து என்னை இப்படி பேசிட்டியாடா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த சேகர் பாபு அவர்களுடைய ஆதரவாளரை நான் கூப்பிடுறேன், வெளியே வந்து உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவரே ஒரு காணொலியும் போட்டிருக்காரு. பாஜக காரங்களோ தாவேக்காவினரோ இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கின்ற பொழுது 10 பேரை கூட்டு வந்துட்டு தோல்ல துண்ட போட்டுட்டு அந்த ஆணவத்தில் நீங்க பேசுனீங்கன்னா அதன் பிறகு நடக்கக்கூடிய விளைவுகளுக்கு நாங்கள் பொறுப்பில்லை. என்னன்னா இங்க நிறைய பேர் வெளியே நிக்கிறாங்க, இடம் இல்ல. பேசிக்கா நம்ம யார் அந்த இடத்துக்கு போனாலும் நமக்கு தெரியும். நானே பர்சனலா போயிருக்கேன். இப்ப நாம் தமிழருடைய ஆதரவாளர்களா இருக்கட்டும், இல்ல டிவிக்கு ஆதரவாளர்களா இருக்கட்டும், ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் வந்து அதை கவுண்டர் பண்றதோ இல்ல கமெண்ட் பண்றதோ ஒரு க்ளோஸ்டு ஆடிட்டோரியம்ல இது வந்து நார்மலா நடக்கக்கூடியதுதான். இதை வந்து அரசியல் ஆக்கணும் அப்படின்னு செந்தில்வேலி அவர்கள் நினைச்சாங்களா, இல்ல ஒருவேளை அந்த மாதிரியான கமெண்ட்ஸ் வந்திருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய நெறியாளர் வந்து அதை சரி பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தும் சில காணொலிகள் அவரும் போட்டிருக்காரு. இருந்தும் வெளியில வந்து நீங்க வெளியே வாடா உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு கைகலப்பு நடக்குது. இதுல பாஜக நிர்வாகிகள் 20க்கும் மேற்பட்டவங்களை வந்து அடிச்சிருக்காங்க, அடிச்சு காயப்படுத்தியிருக்காங்க. ஒரு சுமூகமா போக வேண்டிய விஷயத்த ஒருவேளை அந்த பக்கம் தப்பு இருந்திருந்தா கூட நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம், இல்ல வந்து நீங்க அதை வந்து அந்த தொலைக்காட்சி விவாதத்தை ஏற்பாடு பண்ணவங்க கிட்ட சொல்லியிருக்கலாம். பட் ஆனா செந்தில்வேல் அப்படிங்கிறவர் வந்து திமுக காரர் கிடையாது. அவர் வந்து ஒரு நடுநிலையான குரலற்றவர்களின் குரல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். பட் ஆனா இந்த இடத்துல எப்படி நீங்க வந்து சேகர் பாபுவோட ஆட்களை நான் கூப்பிடுவேன், வெளியே வா நான் பாத்துக்கிறேன், நான் யாருன்னு காட்டுறேன், நாங்க இங்கதான் இருப்போம் அப்படின்னு பேசுறாரு அப்படின்னா உங்களுக்கு என்ன தரம் இருக்கு? அந்த பக்கம் அந்த பையன் தப்பா நடந்துக்கிட்டான்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்றது கேள்விதானே. சோ அடிச்சு உடைக்கலாம். இதுதான் வந்து திமுகவோட அரசியல் அப்படிங்கிறது. இதுல வேற அவர் சொல்றாரு, நாங்க வந்து அற வழியில வந்து போராடும். திமுகக்கு ஏதாரம்? திமுக பேசாத ஆபாச பேச்சா? இங்க இருக்கிற திமுக காரங்க, திமுக தலைவர்கள் உட்பட அவங்களோட முதல் குவாலிஃபிகேஷனே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அராஜகம் பண்றதுன்னா, அமைச்சர்கள்ல இருந்து திமுகவோட கடைக்கோடி தொண்டன் வரைக்கும் இங்க பண்ணக்கூடிய அட்டூழியங்கள் அப்படிங்கிறது நம்ம தினம் பார்த்துட்டு தாங்க இருக்கோம். ஆபாசத்துக்கே பேர் போன கட்சி அப்படின்ற அளவுக்கு தான் நீங்க வந்து சில மேடைகள் எல்லாம் சில பேச்சாளர்கள் எல்லாம் பேசியிருப்பாங்க. சைதை பாஷாவா சைதை சாதிக்குன்னு நினைக்கிறேன். அவரோட பேச்செல்லாம் வந்து காது கொடுத்தே கேட்க முடியாது. அப்புறம் வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு.
கெட்ட கெட்ட வார்த்தையை யூஸ் பண்ணோன்னா அவர்கிட்ட தான் கத்துக்கணும். ஆபாசத்துக்கே பேர் போன கட்சி வந்து திமுக. நான்லாம் வந்து பிறந்து வளர்ந்ததே சென்னையில தான். இங்க எவ்வளவு கலவரங்கள் திமுக பண்ணியிருக்கு, ரவுடித்தனம் பண்ணியிருக்கு அப்படின்றத கண்குளிர பார்த்து வளர்ந்துருக்கேன். ஸோ அதனால வந்து செந்தில்வேல் போன்றவர்கள் தன்னை வந்து நடுநிலை பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அராஜகத்தையும் ரவுடித்தனையும் பண்ற ஆட்களை கூட வச்சுக்கிட்டு நாம வந்து அறமா நடந்துக்கிறோம், குரலற்றவர்களின் குரலா இருக்கும் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அசிங்கம். இன்னைக்கு திமுக அரசால இன்னைக்கு நடக்கக்கூடிய அட்டூழியங்கள் ஒவ்வொருத்தரும் போராட்டம்னு குதிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பேசுறதுக்கு செந்தில்வேல் போன்றவர்கள் வந்து வாயை திறக்க மாட்டாங்க. இந்த இடத்துல நடந்திருக்க விஷயம் அப்படிங்கிறது கண்டனத்துக்குரியது. அதையோட அந்த இடத்துல நடந்த கலைபரம் அப்படிங்கிறது மீண்டும் நடக்கக்கூடாது. எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரியான விவாதங்கள் நடக்கும் பொழுது பர்சனலா நானே போனதுனால சொல்றேன், டிவிகே பேசும்போது நாம் தமிழர் கத்துறதும், நாம் தமிழர் பேசும்போது டிவிகே கத்துறதும், குறிப்பா வந்து சாட்டை துரைமுருகன் போன்றவர்கள் இல்ல இடும்பவனன் கார்த்தி எல்லாம் பேசும்பொழுது பாத்தீங்கன்னா டிவிகேவால வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஒரு கருத்தா எடுத்துக்கக்கூடிய திராணி வந்து இங்க நிறைய பேத்துக்கு இல்லை அப்படின்றத நம்ம பதிவு பண்றோம். ஏன்னா நீ கருத்து பேசினா வாடா அவங்க போட்டு பார்த்துடுறேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் ஒரு சகிப்புத்தன்மையே இல்லாத ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ திமுக வந்து அறத்தை பத்தியும் இந்த மாதிரியான அறவழி போராட்டத்தை பத்தியும் பேசவே கூடாது அப்படின்றதான் கருத்து. அதோட சேர்த்து இந்த மாதிரியான விஷயத்துக்கு வன்மையான கண்டனங்களையும் தெரிவிக்கிறோம். மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.